வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டின் கிட்ஸ். இந்த வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேங்க. சும்மா இல்லாமல் கோட்டு போட்டு வந்த இந்த கோபிநாத் நீயா நானால பிரியாணின்னு ஒரு டாப்பிக்கை வச்சு விட்டு நமக்குள்ளே தூங்கிட்டு இருந்த சிறுத்தையை எழுப்பி விட்டுட்டாரு. நமக்கு தான் பிரியாணின்னு சொன்னாலே உடம்புல ஒரு ஜிவ்வுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று பரவுமா. உடனே நாக்கு பிரியாணி பண்ணுன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்லேயே எல்லாரும் பிரியாணி வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு போய் பார்த்தா நம்மக்கிட்ட மின்ட் இல்லை. நல்ல வேலை, பேக்யார்டில் சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்போ சரின்னு போய் பிரியாணிக்கு மின்டெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ மின்ட்டு மட்டும் போதுமா? கொத்தமல்லி வேணும், ஆனால் கொத்தமல்லி இல்லை. பரவாயில்ல, கொத்தமல்லி இல்லைன்னா என்ன, மின்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்ட்டு பிரியாணி தொடங்கியாச்சு. பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ இஞ்சும் பிரியாணிக்கு இல்லைங்க, நான் பாதி எடுத்து வச்சுப்பேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி பேக் ஒன்று வாங்கினோம், பிக்னிக் பேக்கு. அதில் மொத்தம் 6 பீஸும் 6 தைஸும் போட்டோம். நாளை பின்ன உனக்கு லெக் பீஸ் இல்லை எனக்கு லெக் பீஸ் இல்லைன்னு பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்கள், அதனால் 6 போட்டுட்டோம். இந்த சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு அது கூட பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட நல்லா போட்டு மேரினேட் பண்ணோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்ட, 1 டீஸ்பூன் இல்லைங்க, ஒரு தயிர் தான் முதல்ல போட்டேன். அது என்ன பண்ணால் நல்ல ஒரு 2 பெரிய ஸ்பூன், 2-3 ஸ்பூன் கிட்ட போடலாம். தாராளமாகவே போடுங்க. உங்ககிட்ட தயிர் இருந்துச்சுன்னா இன்னும் கூட போடுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட கூட போடலாம். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது மட்டும் பத்தாதுங்க, இது கூட இன்னும் ஒரு மசாலா ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இது வரைக்கும் இது முதல்ல இதை கலந்து வச்சுடுவோம், ஊறிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை பாருங்கள். அதனால் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஜார் எடுத்து அதில் ஒரு 4 பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட்டேன். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா பார்க்க தாங்க இத்துணூண்டு இருக்குது, ஆனால் காரம் சும்மா சல்லுன்னு ஏறுது. அதனால் 4-5 போதும். அது கூடவே மின்ட்டு ஒரு பஞ்சு கை போட்டு அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். மின்ட்டை நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுப்போம். இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த சிக்கன் ஊறிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் 1 டீஸ்பூனு கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, அப்புறம் இந்த அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா புதினாவும் பச்சை மிளகாயும், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுவோம். இது நம்ம அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இது ஊறட்டும். இப்போ அரிசி என்ன பண்ணியிருக்கேன், பாசுமதி அரிசி. நான் இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் ஒரு 3/4 கிலோ இருக்கும், அதனால் 3/4 கிலோ அரிசி. அதை வாஷ் பண்ணி அதையும் ஊற வச்சுடுவோம். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா. நான் முதல்ல சொன்னதுனால பச்சை மிளகா நல்லா காரம், அதனால் இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வெங்காயம் நம்ம ரைத்தாக்கு வச்சுக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணுவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா சிக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிவிடுவோம். நல்லா சூப்பர் நைஸாக தின்னாக கட் பண்ணுவோம். பச்சை மிளகாயை கீறி வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தக்காளியை கட் பண்ணுவோம். இந்த தக்காளி கட் பண்ணலான்னு பார்த்தேன். சூப்பராக ஒன்று ஒரு மீடியம் சைஸ், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதை கட் பண்ணுவோம். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த கத்தியில் சரியாக கட் பண்ணாது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு சூப்பர் ஐடியாங்க. தக்காளிக்குன்னு ஒரு கத்தி வச்சுருக்கேன். அந்த கத்தி பார்த்திங்கன்னா நல்லா முள்ளாக இருக்கும். அதில் வெட்டினோன்னு வச்சிங்களேன், தக்காளி சும்மா ஃபாஸ்ட்டாக சரன்னு வெட்டிடலாம். ஸோ நமக்கு டைம் இல்லை பாருங்கள், அதனால் கடன்னு அந்த தக்காளியும் வெட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயாச்சா. இப்போ என்ன பண்ணோம், அடுத்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மின்ட்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுப்போம். நம்ம கொத்தமல்லி வேறு இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே மின்ட்டை போடுவோம். அதனால் எப்படியும் நமக்கு மின்ட்டு வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 7.5 லிட்டர் குக்கர். அதில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு கப்புக்கு நம்ம 4 கப்பு போட்டோம் இல்லையா, அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லா எண்ணெயை ஊற்றிப்போம். பார்த்துட்டு பின்னாடி வேணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் கிட்ட ஊற்றுனாங்க, 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே கொஞ்சமாக ஒரு 2 இன்ச்சு பட்டை, அப்புறம் ஸ்டார் பூவில் பாதி, ஒரு 4 கிராம்பு. நான் அதை
தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா கிராம்பு வாயில் பட்டால் பிடிக்காது. அப்புறம் இந்த ஜாவித்ரின்னு சொல்கிற அது, அப்புறம் வேறு என்ன போட்டேன், ஏலக்காய் 3 கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா வேறு போட போகிறோம். அது கூடவே பிரியாணி இலை ஒரு 3. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இந்த ஷாஹி ஜீரான்னு ஒன்று உண்டு, பிரியாணிக்கு அது போட்டால் சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் கொஞ்சம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட மேலே போட்டு அதையும் பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த ஷாஹி ஜீரா நல்லா பொரிஞ்சதும் அது கூட நம்ம இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுப்போம். அந்த பச்சை மிளகாவோடு சேர்த்து நம்ம நல்லா ஒரு பொடி கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை அதையும் போட்டுப்போம். இப்போ இந்த புதினா ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் தனித்தனியாக தான் ஆட் பண்ணுறேன். கணக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனில் போட்டோம், அதையும் சேர்த்துப்போம். ஸோ பூண்டு வந்து ஒரு 4 டீஸ்பூனில் கொஞ்சம் சின்ன ஸ்பூன், இஞ்சி வந்து 4 சின்ன ஸ்பூன். ஸோ அதுக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல. பட்டு அந்த கணக்கு அதான், ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன ஸ்பூன் கணக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கும், பட் கவலைப்படாதீங்க. அது நம்ம வந்து வதக்க அது அடியெல்லாம் பிடிக்காமல் வந்துடும். ஸோ இப்போ இது ஒரு நிமிஷம் வதக்கினோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் ஆகும், பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா பிரியாணி சூப்பர் டேஸ்டியாக வரும். இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகி அந்த வெங்காயம் சுருங்குற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். ஐயோ என்னடா இது இஞ்சி பூண்டு அடியிலலாம் பிடிச்சிச்சேன்னு கவலைப்படாதீங்க. நம்ம இப்போ தக்காளி போட்டு வதக்கும் போது அந்த பிடிச்சதெல்லாம் தானாக வெளியில் வந்துடும். அதனால் வந்து பயப்படாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சுருங்கி ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 4-5 நிமிஷமாவது ஆகும். பட் அவ்வளோ நல்லா வதக்குனா தான் பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்டியாக வரும். ஸோ இப்போ இந்த தக்காளி போட்டு நம்ம வதக்க பார்த்திங்கன்னா நம்ம அடி பிடிச்சிச்சு இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதெல்லாம் வந்துடும் க்ளீனாக. ஸோ நம்ம அதை வந்து ஒரே பண்ண வேணாம். அந்த அடியில் பிடிக்கிற இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பு கிட்ட தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ தயிரை ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிரையும் நல்லா வதக்கும். இதுக்குள்ளே டக்குன்னு சிக்கன் போட்டுறாதீங்க. இந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது அப்படியே பார்த்திங்கன்னா தயிர் போட்டதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அது திரும்பவும் எண்ணெய் வந்து மேலே வரும். அந்த அளவுக்கு தயிரை வதக்குனீங்கன்னா அது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்குங்க. உங்களுக்கு அப்போவே தெரியும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஊறிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனையும் நல்லா வதக்கணுங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விடும் சம்டைம்ஸ் சிக்கன். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணும். மேலே இருக்க அந்த பிங்கிஷ் போய் சிக்கன் கொஞ்சம் வந்து வேகிற மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம சிக்கன் நல்லா வதக்கிக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து கொழுப்பே இருக்காது. அப்போ அந்த டைமில் நமக்கு எண்ணெய் பத்தலைன்னு தோணுச்சுன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் அந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா கொழுப்பே இல்லை, நாங்கள் கொழுப்பெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா காரமும் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன் கணக்கு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி தான் நம்ம மேரினேட் பண்ணோம். அதனால் நான் வந்து இதில் 2 டீஸ்பூன், உங்களுக்கு வேணா 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம என்னெல்லாம் போட்டு தாளிப்போமோ அதெல்லாம் தான் போட்டு பிரியாணி மசாலா அரைக்க போகிறோம். இப்போ தண்ணியும் ஊற்றணும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. எந்த கப்பில் அரிசி போட்டோமோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி நான் அந்த அளவுக்கு அளந்து ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த அளந்து நான் அந்த சிக்கன் ஊறியிருந்த மேரினேட் ஆனதையும் எல்லாத்தையும் அதையும் ஒரு கப்பு ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்க்கணுன்னா இப்போ பார்த்து போட்டுக்குங்க.
இப்போ இதை நான் வந்து சும்மா தான் மூடி வச்சுருக்கேன், ஏன்னா இது கொதிக்கும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா இது கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அரிசி மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றிருக்கோம். நீங்கள் தண்ணியோடு அப்படியே போட்டிங்கன்னா சொத சொதன்னு பிரியாணி வந்து பிசிபெல்லாபாத் மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியே இல்லாமல் அரிசியை நல்லா வடித்து அரிசியை மட்டும் போடுங்க. இப்போ இதை போட்டுட்டு லைட்டாக கலரணும். இதை வந்து போட்டு நல்லா டிங்குன்னு உப்புமா கலர்ற மாதிரி கலரக்கூடாது. லைட்டாக அப்படியே ஜென்டிலாக அப்படியே கிளறி விடணும். கிளறிட்டு இப்போ உப்பு பாருங்கள். உப்பு வந்து எப்போவுமே எப்படின்னா ஒரு கல் ஜாஸ்தியாக இருக்கணும், அந்தளவுக்கு உப்பு இருக்கணும். இப்போ நான் லெமன் போடுறேன். எவ்வளோ பெரிய லெமன் பாருங்கள் எங்கள் ஊரில். நான் இவ்வளோ லெமனும் போடல, சும்மா அதில் ஒரு 2 ஸ்குவீஸ் போடுறேன். இது பெரிய லெமன், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நான் உப்பு செக் பண்ணேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டேன். இது மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஜென்டிலாக பொண்ணு போல் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம மின்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு கை லேவிஷாக மேலே போட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுருங்க. இப்போ இதில் வேக வைக்கிறதுல தான் நமக்கு எப்படி உதிரியாக பிரியாணி வரப்போகுதுன்னு இருக்குது. விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம், கேஸ் 5 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடுங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல கம்ப்ளீட் சிம்மில் வச்சுட்டு 8 நிமிஷம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு 15 to 30 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம் பிரியாணியை. சூப்பராக பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ பிரியாணி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக சும்மா சிக்கன் பாருங்கள் அப்படியே பொலன்னு வெந்திருக்கு. சிக்கன் அப்படியே விட்டு அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. சூப்பர் எம்மி பிரியாணி ரெடிங்க. நமக்கு லெக் பீஸோட பிரியாணி சூப்பராக இருக்குது. சர்வ் பண்ணி பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. அண்ணே, சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் வைக்க மறந்துடுறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து ரொம்ப அடியே பிடிக்கல, ரொம்ப லைட்டாக தான் பிடிச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதே தெரியாது. இந்த பிரியாணி இருக்குல்ல, அதில் அந்த அடி பிரியாணி இருக்கும்ல, அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த லெக் பீஸ் பிளேட்டில் வச்சுருங்க. கொஞ்சம் ஆனியன் அதிகமாக. அது இவ்வளோ பெரிய வீடியோன்னு பார்க்காதீங்க. இதை வந்து எது எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால தான் இந்த லென்த்தி வீடியோ. இந்த பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அதை பட்டனை அழுத்தி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் சாண்டிட் பேட்ஸ். நன்றி.